வரணும் மோடி நல்ல ஆட்சியை தொடரும் மோடி உயிரின் உயிரின் நாடி எங்கள் முன்னோடி வளரும் வளரும் நாடும் இந்த உலகை ஒரு நாள் ஆடும் தமிழும் மலரும் சேரும் தரும் முன்னேற்றம் தமிழாரி உயர்ந்திடவா தடை மீறி பறந்திடவா வரலாற்றை தெரிந்திடவா தன்மானம் மீட்டிடவா விடியாத விடியலை நீ பணியாமல் எதிர்த்திடு நீ துணிவோடு துறந்திடு நீ வெறி கொண்டு வா மலை அஞ்சாத இமயமலை அண்ணாமலை ஓயாமல் அடிக்கும் மலை அண்ணாமலை வந்தாச்சே ஒருவில் ஒரு சொல்லாச்சே அண்ணாமலை வந்தாச்சே இருள் நீங்கி விழுந்தாச்சே அண்ணாமலை வந்தாச்சே ஒருவில் ஒரு சொல்லாச்சே அண்ணாமலை வந்தாச்சே இருள் நீங்கி விழுந்தாச்சே கனலாயேரியும் கவலைகள் கலையும் மனதில் மனிதம் பெருகிடும் மாநிலம் முழுதும் தாமரைகள் மலரும் தமிழால் தமிழகம் உயர்ந்திடும் மொழி பெண்ணை நாம் கூடலாம் அண்ணாமலையுடன் இணையலாம் மக்கள் மனதினை வெல்லலாம் வெற்றி வாகையை சூடலாம் உழைப்பாளர் வாழ்வுயர விவசாயம் பின்னுயர இளைஞர்கள் வாய்ப்புயர தாய்மார்கள் தலை நிமிர தாய் தமிழும் பெருமை பெற பால் முழுதும் புகழ் பாட என் மண் என் மக்கள் எனும் உணர்வோடு பாட்டாமலை அஞ்சாத இமயமலை அண்ணாமலை ஓயாமல் அடிக்கும் மலை அண்ணாமலை வந்தாச்சே ஒருவில் ஒரு சொல்லாச்சே அண்ணாமலை வந்தாச்சே இருள் நீங்கி விழுந்தாச்சே அண்ணாமலை வந்தாச்சே ஒருவில் ஒரு சொல்லாச்சே அண்ணாமலை வந்தாச்சே இருள் நீங்கி விழுந்தாச்சே வணக்கம், என் பேர் நரேந்திரன். நான் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர், அண்ணா நகர் சட்டமன்றம். இங்க தலைவர் அண்ணாமலை அவர்களை ரிசீவ் பண்ண இங்க வந்திருக்கோம் சென்னை ஏர்போர்ட்டுக்கு. நேற்றும் நான் ரிசீவ் பண்ண வந்தேன், பட் இன்றைக்கும் ரிசீவ் பண்ண வந்திருக்கோம் சென்னை ஏர்போர்ட்டுக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அவர் மேல் படிப்புக்கு லண்டன்ல முடிச்சுட்டு வந்து மறுபடியும் அரசியல் பணி ஆற்றுறதுக்கு வந்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் அரசியல் களம் சூடு பிடிக்கும், அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. மீடியா நபர்களுக்கும் 100% தீனி உண்டு. இப்போ வந்ததுக்கு முக்கியமான நோக்கம் வந்து ஏற்கனவே அவர் பார்த்தீங்கன்னா அரசியல் ஞானம் உள்ளவர் தான். இப்போ மறுபடியும் அதோட நுணுக்கங்களை படிக்க லண்டன் போயிருக்காரு, முடிச்சு வந்திருக்காரு. ஸோ மேலும் மேலும் இன்னும் எதிர்கட்சிகளை வந்து பந்தாடக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சப்ஜெக்ட் வைஸா நல்லா டேக்கிள் பண்ண போறாரு. குறிப்பாக திமுகவும் அதோட கூட்டணி கட்சிகளை கண்டிப்பா கேள்வி கேட்பாரு. அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. 26 சட்டமன்றம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு சேலஞ்சா தான் இருக்கும். கூட்டணி போன்ற விஷயங்கள்லாம் தேசிய தலைமையும் மாநில தலைமையும் முக்கியமா எலெக்ஷன் கமிட்டியும் சேர்ந்து டிசைட் பண்ணுவாங்க. பிரதமர் தான் கடைசி ஃபைனல் கால். அதுக்கு முன்னாடி நாம வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணிப்போம். ஏற்கனவே எம்பி எலெக்ஷன் லோக்சபா எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 24 லோக்சபா எலெக்ஷன்ல 18% ஓட்டு வாங்கியிருக்கோம். இது சட்டமன்ற வாரியா இன்னும் பிரிச்சு மறுபடியும் நம்ம பலத்தை காட்டுறதுக்கும் ரெடியா தான் இருக்கும், களப்பணியாற்றுக்கும் ரெடியா இருக்கும். நாங்கள் 24 எலெக்ஷன்ல களப்பணி ஆற்றியவர்கள் தான். அண்ணா நகர் சட்டமன்றத்தில் மட்டுமே பாஜக வந்து பெரும்பாலான நிறைய வார்டுகளை நம்ம திமுக பின்னுக்கு தள்ளி முன்னாடி வந்திருக்கோம். ஸோ இது வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா ஃபீல் பண்றேன் தலைவருக்காக.
சந்தோஷம். நன்றி. பொதுவா முதல்ல பாத்தீங்கன்னா அவருக்கு படித்தவர்கள் மத்தியில நிறைய வரவேற்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். ரெண்டாவது இளைஞர்கள் வந்து இப்போ அதிக உள்ள இளைஞர்கள், தேசபக்தி உள்ள இளைஞர்கள், நாட்டுக்காக நாட்டுக்கு நல்லது செய்யணும், நம்ம ஸ்டேட்டுக்கு நல்லது நடக்கணும் நினைக்கிற உண்மையான இளைஞர்கள் நம்ம பாஜகவில் தான் இருக்காங்க. ஸோ வந்து இதுக்கு மேல இப்போ வந்து அவர் மேற்படி முடிச்சு வந்ததால இப்போ நிறைய யுக்திகளை கையாண்டுவாரு. அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சட்டமன்ற வாரியா வந்தீங்கன்னா நம்ம எல்லா எஜுகேட்டட் இளைஞர்களையும் பெரியவர்கள், அதாவது இப்போ புதுசா இப்போ இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல கூட பிரைம் மினிஸ்டர் அறிவிச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து மக்களுக்கு பயனடையும். பெண்களுக்கான திட்டம் மத்திய அரசு நிறைய திட்டம் அறிவிச்சிருக்கு. இதெல்லாம் வந்து நாங்க வந்து வார்டா போய் மக்களுக்கு சேர்க்கறத நாங்க முதல் வேலையா வச்சிருக்கோம். இப்போ குறிப்பா பாத்தீங்கன்னா இப்போ 26க்கு எலெக்ஷன் அடுத்தது இன்னும் ஒரு வருஷமே கரெக்டா இருக்கிறதால இப்போ மெயினா யுக்தி என்னவா இருக்கும்னா, மத்திய அரசு அறிவிச்சிருக்க நல்ல திட்டங்கள். இப்போ மகாராஷ்டிரா ஃபார்முலா தான், வேற ஒன்றும் எந்த இதுவும் கிடையாது. மகாராஷ்டிரால எப்படி வார்டு வாரியா மண்டல் வாரியா எப்படி நலத்திட்ட உதவிகள் போய் சேர்ந்ததோ அந்த மாதிரி வந்து தலைவர் வந்த உடனே எல்லா திட்டங்களும் பிரைம் மினிஸ்டர் அறிவிச்சிருக்க எல்லா திட்டங்களும் மக்களுக்கு போய் சேரும். இது வந்து குழந்தைகள் முதல், அதுல பெண் குழந்தைங்களாட்டம் எல்லா குழந்தைகள் முதல் முதியவர் வரைக்கும், பெண்கள் முதல் யூத் வரைக்கும் எல்லாருக்கும் திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. இது எல்லாமே முறையா போய் சேரும். இதுதான் எங்களோட லட்சியமா இருக்கும். டிரான்ஸ்பரண்ட் அரசியல், டிரான்ஸ்பரண்டா எல்லா திட்டமும் அறிவிச்சிருக்க எல்லா திட்டமும் மக்களுக்கு போய் சேரணுன்ற ஒரே நோக்கம் தான் எங்களுக்கு. தொண்டர்கள் ஆகிய நாங்க வந்து பிரதமர் நரேந்திர மோடி ஒரு கரங்களை வலுப்படுத்ததான் இங்க நம்ம எலெக்ஷன் செய்ய போறோம். அதுக்கு எல்லாம் தயாரா நிலையில இருக்கிறோம். நாங்க மக்களுக்கு வந்து இப்ப மகாராஷ்டிரா ஃபார்முலா யூஸ் பண்ணி டைரக்டா வீடு வீடாக சென்று மக்கள் திட்டங்களை பிரச்சாரம் செய்து பாஜக வந்து 26ல ஆட்சி கட்டில் உட்கார வைக்கணும். பாஜக கூட்டணி ஆட்சியா இருந்தாலும் சரி, தனிச்சா இருந்தாலும் சரி, தலைமை தான் முடிவு செய்யும். எல்லாத்துக்கும் நம்ம தயாரா இருக்கிறோம். குறிப்பாக நம்ம திட்டங்களை போய் சேர்த்து பிரதமரோட வழிகாட்டுதல் பேரு இங்க வந்து மத்திய 2-3 ஸ்டேட்ல அமைச்சர் வரணும்ன்றதான் எங்களுக்கு ஒரு ஆசை. என்னோட பேர் நரேந்திரன், மத்திய சென்னை மேற்கு மாவட்டம் மாவட்ட செயலாளர், அண்ணா நகர் சட்டமன்றம்.